ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏற்கனவே போன விளாகில் சொன்ன மாதிரி நாங்கள் பைக் ரெண்ட்டுக்கு எடுக்க வந்துவிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ண ரெண்ட் ஷாப். இப்போ நாங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதை காமிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு தான் இருக்குது. உடனே நாங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி எங்கள் அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நாங்களும் அட்ரஸ் கொடுத்துட்டோம். எல்லா பைக்குமே இருக்கும். நாம் வந்து ஸ்கூட்டி தான் எடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000, 1500, 2000 அது மாதிரி ரேஞ்சு வந்துச்சு. எதுக்கு அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூட்டி தான் புக் பண்ணியிருந்தோம். பார்க்கலாம். எங்களுடைய அட்ரஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃபோன் நம்பரும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்னால் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டாங்க. நாங்களும் கொடுத்துட்டோம். அவங்க ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டு, டியூகு இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் 1500, 1200 ரேட்டுக்கு வரும். நாங்கள் அதனால் வந்து 200 எதுக்கு அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு 200 சம்திங் 400ன்னு சொல்லி தெரியல. அந்த ரேட்டுக்கு ஒரு ஸ்கூட்டி பார்த்துருக்கோம். அது ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் அதை காமிச்சு நாங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் வரைக்கும், இது நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாமா. பெட்ரோல் வந்து நாம் தான் போட்டுக்கணும். அது இல்லாமல் வந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகணும். அதுக்கு மேலேனா தனி சார்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலாம். பைக் ரெண்ட் எடுக்கும்போது அவங்களே ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஒரு ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். இன்னொரு ஹெல்மெட்டுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸ்கூட்டியோட கீ எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸ்கூட்டி இந்த சைடில் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு, பல்சர் இந்த பக்கம் இருக்கும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஓட்டி பாருங்கள், ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா எப்பயே சொல்லிவிடுங்க ஸ்கூட்டியில் அப்படின்னாங்க. ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லைங்க, சைடில் தான் கீழே வந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னாங்க. அவங்களும் பார்த்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னாங்க. இது மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்னா எங்கள் வேறு ஸ்கூட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கூட்டி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்து எங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எங்களையும் எடுத்துக்க சொன்னாங்க. அண்ட் ஃபோட்டோவும் வந்து நம்பர் பிளேட்டை ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க. அவங்களும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூட்டியோட என்னுடைய ஹஸ்பண்டும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. அதே நம்ம பெட்ரோல் நாம் தான் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட. இந்த மாதிரி வந்து நம்ம கொச்சின் சுற்றி பார்க்க போகலாம். என்ன ஹோட்டல் ரூம் பார்த்தீங்கன்னா 11 o'clock தான். அதனால் பேகெல்லாம் தூக்கிட்டே தான் நம்ம கொச்சின் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து குளிச்சுட்டு மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சுற்றி பார்க்க போகலாம். ஓகே. அதே மாதிரி லாஸ்ட்டு எவ்வளோ கிலோமீட்ரு ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ பிடிச்சிக்கணும். அவங்களும் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாங்க. அண்டு அதுலேருந்து 65 kilometers வரைக்கும் நமக்கு டைமு. 65 kilometers தாண்டினா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 4 rupees ப்ளஸ் டேக்ஸ் தான். இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு தான் போக போகிறோம். இந்த ஸ்கூட்டிக்கு ரெண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 286 ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் ஹெல்மெட் வந்து ஒரு ஹெல்மெட்டுக்கு 50 rupees. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 rupees சார்ஜ் ஆச்சுங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்துல தான் வந்திருக்கோம். பெட்ரோல் நாம் தான் ஃபில் பண்ணிக்கணும். ஆமாங்க, நான் கூட ஸ்டார்டிங்கில் நம்பலை இதுக்கு 2 ஹெல்மெட்டுன்னு சொல்லிட்டு யார் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் போனாலும் ஹெல்மெட் போட மாட்டாங்க, ஒரு நாள் போனால் ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஆனால் இங்கே பின்னாடி பாருங்கள் டபுள் ஹெல்மெட்டு. எல்லாருமே 2 பேர் போகிறீங்க, எல்லாமே ஹெல்மெட் போட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஃபோர்ட் கொச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கப்பல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். செமையாக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தாவோட சிலை, கேரளா வந்து பார்த்த சிலைங்களே அதிகமாக இருக்கிறது காந்தி தாத்தாவோட சிலை தான் அதிகமாக இங்கே வச்சுருக்காங்க. அண்டு பார்க்கு பாருங்கள் எவ்வளோ நீளமாக பார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock தான். அதனால் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்படியே நாங்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமாக நாங்கள் பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுருக்காங்க. செமையாக இருந்துச்சு அது. அண்ட் அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃபோர்ட் கொச்சி போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிளேஸுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம் வாங்க. ஃபோர்ட் கொச்சி தான் போக போகிறோம். அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு. சரி உள்ளே போய் என்னான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். மெரைன் ட்ரைவா இது பார்த்திங்கன்னா மெரைன் ட்ரைவா. எவ்வளோ பெரிய கடல் பாருங்கள், குளிக்கலாம்னு ஆசையாக இருக்குது. செம வியூ. ஓ மை காட். அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்தால் எப்படி இருக்குது பார்க்குற கண்ணு கெட்டுற வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. கப்பல் போயிட்டுருக்கு பாருங்கள். அங்கே ஒரு கப்பல் வந்துட்டுருக்கு. கொண்டு போயிட்டுருக்கு. அதை முடிச்சுட்டு சரி நம்ம ஃபோர்ட் கொச்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு பார்க் இருக்குது. இங்கே நிறைய இப்போ தான் பக்கத்தில் தான் ஒரு பார்க் பார்த்தோம். அடுத்து கொஞ்சம் ஒரு 1/2 kilometerலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பார்க் இருக்குது. அதுவும் சின்னதாக பார்க்கலாம் இல்லைங்க, இதுவும் நீளமாக போயிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மியூசியம் பஸார்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பஸார் இருக்குது. அதை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் இருக்குது. மஞ்சுமால் பாய்ஸ் படம் ஓடி இருக்கு போல் அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. செமையாக இருந்தது.
பெரிய தேட்ரு. அண்டு இதுவும் பார்த்திங்கன்னா மெரின் டிரைவே தான், அதிலேருந்து அப்படியே நெட்டாக போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகும்போது இந்த வால்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்காங்க, ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் செவருலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா ஏதோ ஒன்று வரைஞ்சி எல்லாம் கிறுக்கி வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா செவருமே ரொம்ப ரொம்ப அழகாக ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போதே நீட்டாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போதுனே ஒரு பெரிய பில்டிங்காட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய பில்டிங் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா சேலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் கிடையாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் வியந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி பாலத்து மேலே ஏறி போயிட்டுருக்கோம். அண்டு அதுக்கு மேலே போகும்போது 2 பக்கமும் வந்து கடல் போயிட்டு இருக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கப்பல் தான் இருந்துச்சு. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கப்பல் அங்கே நிறுத்தி வச்சிட்டு இருந்தாங்க. அண்டு நாங்கள் ஃபோர்ட் கொச்சி போகிறதுக்கு வந்தாச்சு பக்கமாக. இப்போ ஃபோர்ட் கொச்சிக்கு நம்ம வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூ நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே இந்த போர்ட்டில் போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு டிக்கெட் கிடையாது, ஒன்லி வந்து வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் டிக்கெட்டு. நாமளும் போய் டிக்கெட் எடுத்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees தான் சார்ஜ் ஆச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்கும் போது ஒரு கப்பல் போச்சு. இந்த கப்பல் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட் போய் இறக்கி விட்டுட்டு அங்கே கரையில் கூட்டிகிட்டு வரோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஏன்னா ஒரு கப்பல் நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு கப்பல் போணுச்சு. அது பார்த்திங்கன்னா 15 minutes ஆச்சு வரத்துக்கு. எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் கூட இந்த கப்பல் ஃபுல்லாக இந்த கடல் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஆப்போசிட்டில் பாயிண்டில் இறக்கி விட்டுட்டு வரும்னு. அதுக்கப்புறம் வந்த உடனே நாங்களும் போட்டில் போயிட்டோம். போட்டில் போனதும் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆச்சு. அப்படியே தண்ணிலாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டு. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இங்கே மட்டும்தான் இருக்கான். இது ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்ஷிங் நெட்டுன்னு சொன்னாங்க. இந்த ஃபிஷ்ஷிங் நெட் பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக அண்ட் ஆப்போசிட் சைட் ஃபுல்லாக இந்த ஃபிஷ்ஷிங் நெட்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம க்ளோஸில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இது இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பாயிண்ட் நம்ம வந்துட்டோம். ஒரு 5 minutes தாங்க ஆச்சு. நான் வெயிட் பண்ணும்போது 15 minutes ஆச்சு. ஏன்னா இங்கே இருக்கிறீங்களா அங்கே கூட்டிகிட்டு போகணும். அதனால் இப்போ நாங்கள் வந்துட்டோம். இங்கே வெயிட் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் போனதும் அவங்க ஏறிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு காந்தி தாத்தாவோட ஸ்டாச்சு இருக்குது. இது மாதிரி நாங்கள் அதிகமாக காந்தி தாத்தா ஸ்டாச்சு தான் இங்கே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டை பார்த்தோம் இல்லைங்க. இப்போ கிட்ட போய் ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பில் போனோம். இப்போ அங்கே தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போயே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தோம். இது என்ன பார்த்திங்கன்னா ஒரு முனையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லை வந்து கைத்தில் தொங்க விட்ருவாங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வலையை வந்து தண்ணிக்குள்ளே விடுவாங்க. இந்த கல் மேலே போகும்போது அந்த வலை பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போகும். தண்ணிக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே இருக்கிற கல்லை கீழே லூஸ் பண்ணி இறக்கி விட்டுருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வலை ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். மேலே வர வலையை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அதுக்குள்ளே மீன்லாம் இருக்கும்ல, மீன் வந்து அதுக்கு என்ன ஃபுட் போட்டிருப்பாங்க போல் வலையில், அந்த சாப்பிட்றதுக்கு மீன் வந்து அந்த வலையில் மாட்டிக்குது. மாட்டின மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தூண்டில் மாதிரி போட்டு பிடிச்சி இழுத்து இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுக்கிறாங்க. அதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் உடனே அடுத்த இதுவும் இதுதான், மறுபடியும் கல்லை மேலே தூக்கி மறுபடியும் வலையை உள்ளே போடுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்ச மீன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு பாக்ஸில் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்து அது என்னென்ன மீன் சொல்லிட்டு வெரைட்டி என்ன நிறைய மீன் கலந்து வரும்ல, அதனால் அந்தந்த பாக்ஸுக்கு அந்தந்த மீன் சொல்லி பொறுக்கி போட்டு வச்ச மீன்கள் தான் இது. நாங்கள் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ரவுண்டாட்டம் போயிட்டாங்க. இருந்தது ஒரு 15 minutes தான் நாங்கள் நின்றுட்டு இருந்திருப்போம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் மீன் பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டாங்க அந்த பாக்ஸ்லேயே. இது வந்து கவர் மேலேருந்து கீழே இறக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கவர் இறக்கும் போது அங்கே அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே மேலே வந்துட்டுருக்கு. இப்போ மறுபடியும் அதில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து இந்த பாக்ஸில் போட போகிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்திங்கன்னா வந்து வலையிலேருந்து அப்படியே மீன் கொண்டு வராங்க பாருங்கள். இப்போ கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்குள்ளே அப்படியே ஒட்டுக்காக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதில் எல்லா மீனும் கலந்து தானே இருக்கும். அந்த மீன்லாம் எடுத்து எந்தெந்த பாக்ஸ்குள்ளே போடணும்னு சொல்லிட்டு தனித்தனி எடுத்து போட்டுருவாங்க. அதை பார்த்து நாங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே எங்கேனாச்சும் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு துணி கடை இருந்துச்சு, பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேரு சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு இருந்துச்சு. சரி உள்ளே போய் சாம்பார் கொண்டு போய் காமிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம். உள்ளே அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ தான் கடைலாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லாமே வந்து டைம் இப்போ தான் 9 o'clock சம்திங் தான் இருக்கும். அதனால் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இதான் நேரு சில்ட்ரன்ஸ் பார்க், எல்லாம் க்ளோசிங்கில் இருக்குது. சரி நம்ம இந்த பக்கம் இந்த லைனில் போகலாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டே பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. ஆனால் வந்து இப்போ தான் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே மீன்லாம் பிடிச்ச மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்காக வச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம்.
நிறைய ஸ்டாச்சுலாம் இருக்குது, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குங்க. ஆனால் வந்து வாங்க முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஃபுட்டுக்கே வந்து எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருக்குது. அதனால் நாங்கள் அதிகமாக எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. சரின்னு நாங்கள் அப்படியே மீன் விற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரான்லாம் இருக்குது. ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனில் அது மாதிரி வீடியோஸில் தான் பார்த்ததா உண்டு. நேரில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏற்கனவே ஒரு டைம் ட்ரை பண்ணாலும் போனோம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து ப்ரான் தீர்ந்து போச்சுன்னாங்க. அதனால் வேறு ஒரு ஃபுட் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா நண்டு இப்போ தாங்க பார்க்குறேன். நண்டு நான் வீடியோலாம் பார்க்கும்போது அப்படியே வந்து அது கடிச்சிடும்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட்டி போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நண்டு அண்டு சுறா மீன்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். நண்டு கட்டி போட்டுக்கிறாங்க போட்டுட்டு அதெல்லாம் கடிச்சு விடுவோம். அதனால் கட்டி போட்டுக்கிறாங்க. ஆமாடா கடிச்சு விடும். வந்து எல்லா வகையான மீனுமே இங்கே இருக்குங்க. 2 விதமான நண்டு நாங்கள் பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்து கடையாக வந்து அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. இத்தனை பெரிய மீன்லாம் எப்படி அந்த வலையில் வந்து மாட்டுச்சுன்னு தான் தெரியல. ப்ரான்லாம் நிறைய இருக்குது. இந்த ப்ரான் பார்க்கும்போது ஒரு மாதிரி தாங்க கசகசன்னு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பசி எடுத்துக்கிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 சம்திங் இருக்கும். பசி எடுத்துச்சு சொல்லிட்டு சாப்பிட வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டி கேட்டேன். ரொட்டி லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஹஸ்பண்ட் நான் வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் புட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. நாங்கள் புட்டு தான் சாப்பிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா புட்டு அண்டு சிக்கன் கிரேவி. குக்கு வித் கோமாளி பார்க்கும்போதெல்லாம் அந்த புட்டு அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண இட்லி தான். இட்லிக்கு நடுவில் அங்கங்கே வந்துக்கிட்டு தேங்காயை துருவி போட்டிருக்காங்க. அதுதான் புட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. பசி ஓவர் பசி, அதனால் சாப்பிட்டாச்சு. நான் புட்டு அண்ட் சிக்கன் கிரேவி நான் வாங்கிட்டேன். சிக்கன் கிரேவி நான் வந்து புட்டு அண்ட் சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன். இவன் பார்த்தீங்கன்னா ரொட்டி அண்டு தூணம் கறி சாப்பிட்டான். பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டா எல்லாமே, ஆனால் அழகழகாக தான் இருக்குது. அடுத்ததெல்லாம் பர்கர் ஸ்ட்ரீட். பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டுன்னு எதுக்கு பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த ட்ரெஸ்ஸுக்காகவே இந்த பிரின்சஸ். நீங்களும் கேரளா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டை வந்து இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சு. இந்த சர்ச் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேறு எங்கே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே என்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனார் என்னோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் உள்ளே நாங்கள் என்ட்ரு ஆனோம். என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கனாவே அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து எல்லாம் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருந்தாங்க. இந்த சர்ச்சு ஃபுல்லாக உள்ளே பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் தாங்க இருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்து இந்த சர்ச்சுக்கு விசிட் பண்ணி பார்க்க வந்தாங்க. நான் உள்ளே போகணுமே ஷாக் பண்ணோம். தமிழ்நாட்டில் யாரும் இருக்கிறாங்களோ இல்லையா, ஃபாரினர்ஸ் வந்து அதிக பேர் உள்ளே இருந்தாங்க. அண்டு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே லைட் செட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு இந்த சர்ச்சு. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள்லாம் நிறைய பதிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ண திங்ஸும் அதில் இருந்தது. உள்ளே வந்து லைட் செட்டிங் தாங்க சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். இது எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் தாங்க. எல்லாமே கல்வெட்டை புதிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்காக வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவல் மெரிடைம் மியூசியம். இப்போ தான் இங்கே தான் சுற்றி பார்க்க நம்ம வந்திருக்கோம். இப்போ இங்கே டிக்கெட் வாங்க தான் வந்திருக்கோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் இங்கே 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஆச்சு. சில்ட்ரன்ஸ்க்கு இங்கே டிக்கெட் கிடையாது. நாங்கள் உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நேவி சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு ரூம் என்ட்ரானோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் ஸ்டேரிங் இருந்துச்சு, அதை பார்த்துட்டோம். உள்ளே நிறைய இருந்துச்சுங்க, ஆனால் எங்களால் வீடியோ அவ்வளோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு நாங்கள் இன்னொரு ரூமுக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தோமா ஏரோப்ளேன் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸரோட பேட்ச்லாம் இருந்துச்சு. இது வந்து அவங்க வின் பண்ண கப்பு போல். அதுவும் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தாங்க. அண்ட் பேட்சஸ் நிறைய பேட்சஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆஃபீஸரோட யூனிஃபார்ம் எல்லாமே இதில் வந்து ஒரு மிரரில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் பிஸ்டல் பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக நிறைய பிஸ்டல்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பிஸ்டல் பார்க்கலாம். அண்ட் ஒரு ஆஃபீஸரோட வால் வச்சுருந்தாங்க. அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் என்ட்ரு பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவருடைய பேட்சுமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன் பார்த்தோம். லைவில் வந்து கன் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய கன் வச்சுருந்தாங்க, எல்லாம் லாக் போட்டு. அண்ட் அப்படியே ஃப்ளாக்லாம் நிறைய ஃப்ளாக் இருந்துச்சு. ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு, அது என்னன்னு தெரியலைங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இன்னொரு ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எப்படி வணிகம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, என்னென்ன பொருள் வணிகம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இதில் அப்படியே ட்ராயிங்காக ஆர்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்கோட காமாவை நீங்கள் பார்க்க முடியும். வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்து, ஏன்னா இந்தியாவை கண்டுபிடிச்சதே வாஸ்கோட காமா தான். அவர் இந்தியாவுக்கு வரும்போது என்னென்ன பொருள்லாம் வந்து அவர் வாங்கிட்டு போனார், தானியங்கள்லாம் சொல்லிட்டு இது இருக்கும்.
அண்ட் இதோடைய முஸ்லீம் ஒருத்தரோட ஸ்டாச்சு பார்க்கலாம். இவர் யாருன்னா வாஸ்கோட காமாவே எடுத்து தின்னவர். நீ எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து நீ வெளிநாட்டு கொண்டு போய் விற்கிறான்னு சொல்லிட்டு வாஸ்கோட காமாவே எடுத்து நின்னவர் தான் இவர். அண்டு நாங்கள் அப்படியே அந்த ரூம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து எல்லாமே இதுதாங்க இருந்துச்சு. டெலஸ்கோப்பு, பீரங்கி, இது மாதிரி வந்து எல்லாமே இந்த நேவல் சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே தான் இங்கே பார்க்க முடியும். அண்ட் அப்படியே உள்ளே போனால் மேப்லாம் இருந்ததுங்க. எல்லாம் சுற்றி பார்த்துருந்தோம். நான் கேரளா வந்து ஒரு பிளேஸ் பார்த்தோம்னா இதுவும் அந்த டச் பேலஸ் தான் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி இது எல்லாமே. அண்ட் அப்படியே இன்னொரு ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேச்சஸ்லாம் இருந்துச்சு. அண்டு முத்திரை அது மாதிரி நிறைய நாங்கள் பார்த்தோம். அண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன கப்பல் கண்டுபிடிச்சாங்க, அடுத்தது அந்த கப்பல் அப்படியே பரிமாற்றமாக எப்படி வந்தது, 100 கப்பல், இந்த மாதிரி 4 விதமான கப்பல் வகைகள் நாங்கள் பார்த்தோம். அண்ட் ஏரோப்ளைன்லாம் நிறைய வரைஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே அந்த ஸ்கெட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா கையில் வரைஞ்சது தான், அவ்வளோ நீட்டாக வரைஞ்சிருந்தாங்க. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கப்பல் அதுதான். நாங்கள் இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டாச்சுவுமே பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா லிம்போன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஒன்று பார்க்கும்போது அதை பற்றி ஃபுல்லாக நமக்கு டீட்டெயில் தெரியாது. அதனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேயே என்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அதை பார்த்து படிக்கும்போது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நமக்கும் தெரியும். அண்ட் இன்னொரு ரூமுக்கு போனால் அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரேமாக தான் இருந்துச்சு. இன்னொன்று கண்ணாடி பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா பேச்சஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு இதில் இது கடலில் போகும்போது நமக்கு வந்து எந்த பாதையில் போகணும்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து வழிகாட்டுறதுக்காக வழிகாட்டி வச்சுருந்தாங்க. அண்டு பெரிய ஒரு மணி கூட இதில் இருந்துச்சுங்க. அப்படியே இன்னொரு ரூமுக்குள்ளே என்ட்ரானோம். அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரேமாக தாங்க இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு ஃபுல்லாக லைனாக ஃப்ரேமாக தான் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் இருந்துச்சு. அந்த காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதை அப்படியே அழகாக வச்சுருந்தாங்க, பத்திரமா வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து தான் இருக்காங்களே. நிறைய போட்லாம் அதில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏரோப்ளைன், என்னென்ன வகையான ஏரோப்ளைன்லாம் அந்த அப்போ நேவியில் யூஸ் பண்ணாங்களோ அதுக்கும் காட்சிக்காக வச்சுருந்தாங்க. பாக்ஸ்குள்ளே நிறைய ஏரோப்ளைன், மரத்தால் செய்யப்பட்ட ஏரோப்ளைன்லாம் வச்சுருந்தாங்கங்க. அவ்வளோதாங்க. இதை பார்த்து நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் மகாத்மா காந்தி பீச். இந்த பீச்சு தாங்க நாங்கள் தண்ணியில் கால் வச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான பீச். ஏன்னா அங்கங்கே ஓடி சுற்றி பார்த்துட்டு ஒடியாந்துகிட்டே இருந்தோம். இந்த பீச்சில் மட்டும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடிஞ்சிச்சு. சம்மர்லாம் ஓடிட்டான். அவன் பேண்ட் ட்ரெஸ்லாம் நனைஞ்சி போச்சு. அது கூட ஒரு கம்பெனிக்கார ஒரு பையன் சிக்கிட்டான். அதனால் அவனும் சேர்ந்து நல்லா அந்த அலையில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளேயே போயிட்டாங்க. ஆனால் பயந்துட்டேன். அலை அவ்வளோ அதிகமாக அடிச்சிடுச்சு அந்த அலை. இது விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எக்ஸிபிஷன் வேறு போட்டிருந்தாங்க. சரி அதை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார். சரின்னு நாங்கள் விளையாண்டுட்டு அங்கே உடனே ஓடி போயிட்டோம். இப்படியே ரன்னிங்கில் தாங்க போச்சு. இப்போ நான் வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்வா பெட் ஷோ எக்ஸிபிஷன் இதான் வந்திருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். டிக்கெட் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 rupees, சின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 rupees. டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபிஷ் தான் இருந்துச்சு. ஃபிஷ்ஷை பார்த்து எங்கே போனாலும் ஃபிஷ்ஷை பார்த்து சளிச்சு போச்சுங்க. சரி என்ன பண்ணுறது, கொஞ்சம் நாச்சும் வெரைட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கலராக நிறைய கலரில் ஃபிஷ் இருந்துச்சு. ஆனால் அந்த தொட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க. தண்ணியே பாருங்கள் என்ன க்ரீன் கலரில் இருக்குதுன்னு எங்கன்னா க்ளீனே பண்ணுறது இல்லையாட்டுக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாம்பு மாதிரி ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். என்னடா பாம்பு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி லைனாக ஒவ்வொரு லைனாக பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு லைனில் பார்த்திங்கன்னா குருவி இருந்துச்சு, கோழி இருந்துச்சு, கோழி குஞ்சு, இது மாதிரி நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் அப்படி லைனாக பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அண்டு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து குருவியே பார்த்திங்கன்னா கலர் குருவியாக நிறையா பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து பியூர் ஒயிட் கலர்லேயே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது பியூர் ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் எல்லோ கலரில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கலர் பஞ்சவர்ண கிளி மாதிரி வந்து கலராக ஒரு குருவி இருந்தது. அடுத்த நெக்ஸ்ட் லைன்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து அதுவும் குருவியாகவே தான் இருந்துச்சு. சரி கலராக இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு தான். இங்கேயும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். க்ளீனே இல்லைங்க, அவ்வளோ சுத்தமாக வச்சுட்டு இருந்தாங்க. ரேட் மட்டும் நல்லா போட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனால் க்ளீனுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து புறாலாம் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புறா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கிளி வகைகள். அது எல்லாமே இந்த கிளி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு பெரிய கிளி க்ரீன் கலர்லேயே நாங்கள் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த லைன் வந்து குருவியும் வந்துச்சு, முயலும் வந்துச்சு, ரேட் எல்லாமே இங்கே பார்க்க முடிஞ்சிச்சுங்க. அண்டு வந்து கோழிலேயே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் வகையான கோழிகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். அண்டு இதை பார்த்து என்னென்ன தெரியல, பச்சோந்தியா இல்லை வந்து ஓனானா என்னென்ன தெரியலைங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது தொட்டதுமே கீச்சின்னு அவ்வளோ பெரிய சவுண்டு விட்டுச்சு. இந்த கிளி தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பஞ்சவர்ண கிளி மாதிரி, இது என்ன நேம் தெரியல, ஆனால் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பச்சோந்தி காலத்தோட ஒருன்னு ஒரு சவுண்ட் விடுச்சுன்னு நான் பயந்தே போயிட்டேன். அடுத்த லைன் வந்து ஒவ்வொரு லைனாக நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய கிளிகள் வச்சுருந்தாங்க. அண்டு வந்து கோழி வகைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு. இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கோழி இதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது மாதிரி ரேட்லாம் ரொம்ப குட்டியான ரேட்ஸ்லாம் வந்து எங்கள் அதிகமாக வச்சுருந்தாங்க. அண்டு நாய், இந்த டாக் பார்த்திங்கன்னா என்ன குழச்சிருந்துச்சு, எல்லாம் வந்து நல்லா பயந்துட்டு இருந்தாங்க.
அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி தான். பூனைக்குட்டி எவ்வளோ பெரிய பூனைக்குட்டி, எங்கள் வீட்லேயும் பூனைக்குட்டி இருக்கு. ஆனால் குட்டி தான் பார்த்தேன். இங்கே தான் பொசுன்னு பெரிய பெரிய பூனைக்குட்டிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே நீட்டாகவே இல்லைங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். அண்டு இந்த எக்ஸிபிஷன் வெளியே வேறு போலீஸ் வேறு உட்காந்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ அசுத்தமாக அனிமல்ஸ்லாம் வச்சுருக்கிறத பார்த்து ஏன்னா எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்டு வேறு எங்கேயும் நாங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நாங்கள் வந்து பறவைகள்லாம் பார்த்தது கிடையாது. அடுத்த இதில் இந்த லைன் ஃபுல்லாகவே கோழிகள் தான் இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து எருமை மாடு இருந்துச்சு. இதுதான் வந்து லாஸ்ட் ஒன்றா எங்களுக்கு காமிச்சாங்க. இதை எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட் அடுத்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு மேப்பில் நாங்களும் சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ண பார்க்கும்போது தான் 100 இடங்கள் சிக்கினுச்சு. அங்கே தான் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம் போயிட்டுருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஹிந்தோ போர்ச்சுகீஸ் மியூசியம். அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்குது. ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. எங்கம்மா அங்கே இருக்குது, வா பார்க்கலாம். இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். மாட்டஞ்சேரி பேலஸில் நான் பார்த்தோம்ல ராஜாக்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ், அதே மாதிரி தாங்க இந்த கிறிஸ்டியன்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ் இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண திங்ஸு எல்லாமே இருந்தாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ராஜாக்களோட ஸ்டாச்சுவும் அங்கே நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து இங்கே கேமரா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே ஓரளவுக்கு எடுத்துட்டோம். ஆனால் இங்கே எங்களால் எடுக்கவே முடியல. அதனால் எந்த வீடியோவும் எடுக்க முடியாமல் நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் தான் பார்த்திங்கன்னா மட்டாஞ்சேரி பேலஸ். இது வந்து டச் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உள்ளே போனது என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டேன். என்ட்ரி டிக்கெட் ஜஸ்ட் 5 ருபீஸ் தாங்க. அதுக்கு சில்ட்ரன்ஸ்க்குலாம் டிக்கெட் கிடையாது. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதோட சீலிங் செமையாக இருந்துச்சுங்க. நல்லா மரத்தால் ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. அண்ட் இதோட வால்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் ராஜாக்களோட பெயிண்டிங்லாம் ரொம்ப அழகாக இங்கே வரைஞ்சிருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா திண்ணையெல்லாம் இருந்துச்சு. திண்ணையிலேருந்து அப்படியே வெளியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தெப்பக்குளம் மாதிரி இருக்குது. அண்ட் அப்படியே நாங்கள் உள்ளே ஒவ்வொன்றா போய் பார்த்துட்டு போகிறோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே ஒரு மிரர் பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு. அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் எல்லாம் அப்படியே லைன் பை லைனாக வச்சுட்டு இருந்தாங்க. அண்டு ராஜாக்களோட ஃபோட்டோ கூட பார்த்திங்கன்னா ஃப்ரேமாக போட்டு நிறைய இருந்தது. அண்ட் அடுத்த ரூமுக்கு என்ட்ரானோ எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா திண்ணை இருந்துச்சு. ஜன்னல் ஓரமாக ஒரு திண்ணை வச்சுருந்தாங்க. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் வந்து 2 வால் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போனோம். இந்த ரூம்லேயும் பார்த்திங்கன்னா திண்ணை இருந்துச்சு. இதில் வந்து நிறையா வால்ங்க வந்து கண்ணாடி கிளாஸ்குள்ளே வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் ரூம்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகி போகும்போது பார்த்திங்கன்னா ராஜா யூஸ் பண்ண ட்ரெஸ் வந்து ஒரு பொம்மைக்கு போட்டு விட்டுருந்தாங்க. அதுவும் கண்ணாடி கிளாஸ், இம்பார்ட்டன்ட் பொருள் எல்லாமே கண்ணாடி கிளாஸில் தான் வச்சுருந்தாங்க. இது நாங்கள் பார்த்துட்டு அடுத்தது போனோம். இது ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருள்கள் கூட, அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் கூட இருந்தது. அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராணி வந்து யூஸ் பண்ண அந்த சேரீ, ராணி பயன்படுத்தின சேரீ கூட ஒரு கண்ணாடி கிளாஸில் வச்சிட்டு இருந்தாங்க. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா 1555 தான் கட்டியிருக்காங்க. ஆனாலுமே இவ்வளோ நாளும் இது அழகும் கலைநயமும் மாறாமல் இன்னுமே அதோட தனித்திறமையில் கேரளாவில் இருக்குது. இந்த டச் பேலஸ் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே இருக்கும். ஃப்ரைடே மட்டும் பார்த்திங்கன்னா லீவு. மியூசியமோட ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 5 o'clock வரைக்குமே இருக்குதான். இந்த டச் பேலஸ்க்கு ஒரு டைம் வாஸ்கோ ட காமா வந்திருந்தாராம். அவர் வரும்போது பார்த்திங்கன்னா அதிக வரவேற்பு கொடுத்து அவரை வரவேற்றாங்களாம். இந்த பேலஸ் பில்ட் பண்ண எந்த சிமெண்ட்டும் காங்கிரீட்டும் யூஸ் பண்ணவே கிடையாதான். இந்த கடையை பாருங்களேன். இந்த கடையில் ஓல்டு கரன்சி, ஸ்டாம்பு கரன்சி எல்லாமே இருக்கும். நீங்கள் வேணால் அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஓல்டு கரன்சியில் வந்து கலெக்ட் பண்ணுற பழக்கம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த கடை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நிறைய கடைங்க இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருந்துச்சு. வளையல், மணின்னு சொல்லிட்டு எல்லாமே, தோடு, இது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். தோடில் இங்கே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த ப்ரேஸ்லெட்டில் இது ஒரு ப்ரேஸ்லெட் செலக்ட் பண்ணி நான் இதை வாங்கினேன். பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் சொன்னாங்க. நான் சூப்பராக தான் இருந்தது. நெக்ஸ்ட் அப்படியே இதிலே போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் சின்ன ஃப்ராக் இருந்துச்சு. அந்த ஃப்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது என்னோட லாங்காக இருந்தாலும் என்னால் அதை வாங்க முடியாத போயிடுச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடல், இங்கே ஒரு அப்படியே குட்டி தீவு மாதிரி இங்கே தண்ணிலாம் நிறைய இருந்தது. அதையும் பார்த்தா இங்கேயும் பார்த்திங்கன்னா போட்லாம் அலோவாட்டுறது. இங்கேயும் போட்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க போல். அதையும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். அப்படியே திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் கூட நிறைய கடைங்க இருந்தது. சரி எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். டச் பிளஸ் பக்கத்தில் தான் பைக் விட்டதுனால பைக் எடுக்க நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக கொஞ்சம் பிளேஸில் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு, ஏன்னா ரூமில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அட்ரஸ்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஆதார் கார்டெலாம் ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டு எங்களுக்கு ரூம் கீ கொடுத்துட்டாங்க. ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ண ரூமு. ரொம்ப நீட்டாக தாங்க இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு 4 o'clock நம்ம போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் படுத்து தூங்கினதுனால எங்களால் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு எந்திரிக்க முடியவே. நாங்கள் 5 o'clock தான் எந்திரிச்சோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருட்டே ஆகிடுச்சு. எங்களால் எந்த பிளேஸும் பார்க்கலாம். மெரின் டிரைவ் அண்ட் லூலு மால் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது சொதப்பிடுச்சு.
ஆச்சு. எல்லோரும் போகும்போது சரி மெரைன் ட்ரைவ்னாச்சும் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்ததும் பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய கடைங்களாம் இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு மெரைன் ட்ரைவுக்கு போனோம். என்னுடைய ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சோகத்தில் நான் இருந்தேன். எப்படி இப்படி தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் நாங்கள் 4 o'clockலாம் அலாரம் வச்சோம். அந்த அலாரத்தை கட் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டோம் 3 பேருமே. அதுக்கப்புறம் எந்திரிச்சு சரி வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. சரி எங்கள் சில்கன் ஹைப்பர் மால் இருக்குது, அதுக்குனாச்சும் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. சரி மால்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மெரைன் ட்ரைவ். இது நாங்கள் ஈவினிங்காக வந்து போட்டெல்லாம் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பாங்க. நாங்கள் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போயும் கூட்டு போகிறாங்கிறாங்க. ஆனால் இதுக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது, வியூவே தெரியாது. அதனால் சரி வேணான்னு சொல்லிடுச்சு. சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டில் இருக்க லைட்லாம் பார்த்துட்டு இருந்தான். நம்ம இங்கே தானே அந்த போட்டில் தானே போக வேண்டியது, நம்ம வந்து தூங்கினதால அங்கே வர முடியாது போச்சுட்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இங்கெலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்துக்கிற சாப்பாடு அப்படியே லைனாக நின்று உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி சில்கான் ஹைப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. சரி அங்கே போகலான்னு சொல்லி உள்ள பாலத்து மேலே ஏறி ஸ்டெப்ஸில் போயிட்டு இருந்தோம். அண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி எங்கடா அந்த சவுண்ட் வருதுன்னு பார்த்தா அவங்க ஒரு தாத்தா வாசிச்சுட்டு இருந்தார். அவர் போய் பார்த்துட்டு அப்படி நாங்கள் மால்குள்ளே என்ட்ரானோம். என்ட்ராகி உள்ளே போனோம். உள்ளே போனதுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததே வந்து இந்த எல்லோ கலரில் ஒன்று தான். என்னன்னே ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா தான் இது வந்து வாட்டர் மெலன் தான். எல்லோ கலர் வாட்டர் மெலன் சொல்லி போட்டிருந்தாங்க. வாட்டர் மெலன் எல்லோவா. மீன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு ஃபிஷ்லேயுமே பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ரேட் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அடுத்த லைன் போகும்போது பார்த்திங்கன்னா மீட் பாருங்க, மட்டன் லிவரா. மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா லிவரு. இது என்னது? மட்டன் ஃப்ரெஷ் கறி கட்டா. பஃபலோ, இது பஃபலோ இதுவும் பஃபலோ, இதுவும் பஃபலோட லிவரு, பேர்ன் மீட்டு எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்காங்கப்பா. திராட்சை எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. திராட்சையான டவுட்டாக இருக்குது, அவ்வளோ பெருசு இருக்குது. மீட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். அண்டு மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. நாங்கள் ஃபுட் கோர்ட்லாம் போகலை. அண்ட் அப்படியே இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா ரைஸ்லாம் எல்லா விதமான ரைஸுமே வந்து இருந்துக்கிட்டு வச்சுருந்தாங்க. அண்டு பாதாம் பார்த்தோம். பாதாம் பார்த்திங்கன்னா 250 சம்திங் இருந்துச்சு. நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா 150 160 தான் வரும். அதே இங்கே வந்து 250 டபுள் மடங்கு இருந்தது. பார்த்துட்டு மட்டும் நாங்கள் வந்தாட்டோம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை நட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அடுத்த லைன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்கே தான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். எனக்கும் சமருக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா 3 1 ஸ்கூப் இதுதான் வந்து கேட்டிருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா 3 in 1 ஸ்கூப். நாம் 2 பேர் தான் சாப்பிட்றது. நாம் 2 பேர் பக்கத்தில் உட்காரணும். நாங்கள் ஸ்வீட்டு சமர் ஸ்வீட்டும் ப்ளஸ் காரமாகவே. நான் வந்து எனக்கு ஸ்வீட் மட்டும்தான் பிடிக்கும், காரம் அவ்வளோ நான் வந்து விரும்ப மாட்டேன். சமரோட ஐஸ்கிரீம் நான் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் சூப்பராக தாங்க இருந்தது. ஐஸ்கிரீம் தான் சூப்பர் அதோட. அண்டு மறுபடியும் பைக்கோட லேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு பைக்கை கொண்டு போய் விடுறதுக்கு. பைக்கை அவங்ககிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் எவ்வளோ சார்ஜர்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, நான் வந்து பைக்கை கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9:30 வரைக்கும்லாம் இங்கே விடுவாங்க. 9:30 9:35 ஆனாலுமே அது 600 எக்ஸ்ட்ரா சார்ஜாக. அது வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வரைக்கும் இருந்தோமா. அதுக்கு மேலே ஒரு 1/2 hour ஆச்சுன்னா அது 600. அதனால் வந்து பைக் வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் லூலு மால் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் மெட்ரோவில் ஏறி. ஆனால் சம்மர் பார்த்திங்கன்னா இங்கேயே நடக்க முடியாமல் ரொம்ப மாதிரி நடந்து போயிட்டு இருந்தான். அதனால் எங்கள் அப்பா தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். சரி நம்ம ரூமுக்கே போயிடலாம், லூலு மால் இன்னொரு டைம் வந்தால் கண்டிப்பாக பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம் வந்துட்டோம். அண்ட் எங்கே பார்த்தாலுமே லாட்டரி டிக்கெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாட்டரி டிக்கெட் நாங்களும் வாங்கினான்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வாங்கினோம். டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த விளாக் இதோட முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் விளாகில் நாங்கள் ஒண்டரில் போய் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.